ஃபங்க்ஷன் பார்க்க போறோம் சரியா சரி குரூப் ஃபங்க்ஷன் போட்டுக்கோங்க ஓகேவா சரி குரூப் ஃபங்க்ஷன் அப்படின்னா என்ன குரூப் ஃபங்க்ஷனோட கான்செப்ட் என்னன்னு ஃபர்ஸ்ட் சொல்லிடுறேன் சரியா இப்போ நான் என்ன பண்றேன் அப்படின்னா எம்ப்ளாயி டேபிள ரிட்ரைவ் பண்ணி காட்டுறேன் ஓகேவா எம்ப்ளாயி டேபிள்ல நம்மள்ட்ட ஒரு காலம் இருக்குப்பா என்ன காலம் அப்படின்னா டிபார்ட்மெண்ட் ஐடி அப்படின்னு ஒரு காலம் இருக்கு என்ன காலம் இருக்கு டிபார்ட்மெண்ட் ஐடி அப்படின்னு ஒரு காலம் இருக்கு ஓகேவா இதுதான் டிபார்ட்மெண்ட் ஐடி காலம் ஓகேவா இதுல ஒவ்வொருத்தரும் எந்தெந்த டிபார்ட்மெண்ட்ல இருக்காங்க அப்படிங்கிற இது வந்துடும் ஓகேவா இப்ப ஸ்டீவன் வந்து 90ங்கிற டிபார்ட்மெண்ட்ல இருக்காரு நீனாங்கிறவங்க 90ங்கிற டிபார்ட்மெண்ட்ல இருக்காங்க அப்படின்னு வந்துடும் ஓகேவா சேம் டிபார்ட்மெண்ட் என்ன பண்ணிடணும் குரூப் பண்றதுக்காக யூஸ் பண்ற ஒரு ஃபங்க்ஷன் தான் என்னது குரூப் ஃபங்க்ஷன் அப்ப ஒரே டிபார்ட்மெண்ட்ல இருக்கிறவங்க எல்லாம் என்ன பண்ண போறோம் குரூப் பண்றதுக்காக யூஸ் பண்ற ஒரு ஃபங்க்ஷன் தான் என்னது குரூப் ஃபங்க்ஷன் டிபார்ட்மெண்ட் மட்டும் தான் குரூப் பண்ண முடியாதா சொல்றேன் இருங்க இப்ப என்னது நம்ம டிபார்ட்மெண்ட் மட்டும் தான் குரூப் பண்ண முடியுமான்னு கேட்டா கிடையாது சிமிலரா என்னென்ன வேல்யூ இருக்கோ எல்லாத்தையுமே நம்ம என்ன பண்ணிக்கலாம் குரூப் பண்ணிக்கலாம் அப்ப சிமிலர் வேல்யூஸ் எல்லாம் குரூப் பண்ணி சிங்கிள் ரோல ரெக்கார்ட ஃப்ளஷ் பண்ணி தரதுதான் என்னது குரூப் ஃபங்க்ஷன் அப்ப குரூப் ஃபங்க்ஷன் அப்படிங்கிறது என்ன பண்ணும் சிமிலரா இருக்கிற ரெக்கார்ட்லாம் குரூப் பண்ணி ஒவ்வொரு குரூப்புக்கும் என்ன பண்ணும் சிங்கிள் ரோல டேட்டா என்ன பண்ணும் ஃப்ளஷ் பண்ணி தரும் இதுதான் வந்து என்னது this is what என்னது group function ஓகேவா group functionக்கு இன்னொரு நேம் என்ன அப்படினா சாரி window function கிடையாது ஒரு நிமிஷம் நான் சொல்றேன் group functionக்கு இன்னொரு நேம் இருக்கு அது என்ன நான் சொல்றேன் ஓகேவா அப்ப group function அப்படிங்கிறது என்னது group function ஓட இன்னொரு நேம் என்னன்னா aggregated function அப்படினு சொல்றாங்க group function ஓட இன்னொரு நேம் என்னன்னா இன்டர்வியூல மேக்ஸिमम என்ன கேட்பாங்கன்னா aggregated function உங்களுக்கு என்னன்னு தெரியும் அப்படினு கேட்பாங்க ஓகேவா aggregated function என்னன்னு உங்களுக்கு தெரியும்னு கேட்டா நீங்க என்னன்னா சொல்லணும் group function பத்தி தான் சொல்லணும் சரியா group function க்கு இன்னொரு நேம் என்னன்னா multi row function ஓகேவா group function ஓட இன்னொரு நேம் aggregated function இன்னொரு நேம் என்ன சொல்வாங்கன்னா multi row functions அப்படினு சொல்வாங்க ஓகேவா நோட் பண்ணிக்கங்க நான் ஏன் கண்டிஷன் யூஸ் பண்ணி பண்ணக்கூடாது என்ன கண்டிஷன் யூஸ் பண்ணி பண்ணக்கூடாதா அந்த குரூப் ஐடி என்ன சொல்லுங்க டிபார்ட்மென்ட் ஐடி எல்லாம் வந்து எனக்கு ஒவ்வொரு குரூப்புக்குமே எனக்கு வந்து குரூப் பண்ணி வரணும் அது எனக்கு ஒரே சிங்கிள் அவுட்புட்ல காமிக்கணும் அப்படினா இப்ப நீங்க ஒரு டேபிள் இருந்துச்சு ஒரு டேபிள் இருக்குமா அதுல 1000 ரெக்கார்ட் இருக்குன்னா 1000 வாட்டியா கண்டிஷன் கொடுக்க முடியும் நான் சொல்றது புரியுதா என்ன சொல்றேன்னு ஒவ்வொரு இதுக்கும் எனக்கு வேணும் நான் 1000 கண்டிஷன் கொடுத்துட்டேன் இருக்கிறதெல்லாம் தனியா வேணும் 2ல இருக்கிறதெல்லாம் தனியா வேணும் அந்த மாதிரி நான் ஈச் குரூப் என்ன பண்ணனும் ஈச் டிபார்ட்மென்ட் ஐடி என்ன பண்ணனும் குரூப் பண்ணனும் ஓகேவா அதுக்காக யூஸ் பண்ற ஒரு ஃபங்க்ஷன் தான் என்னது குரூப் ஃபங்க்ஷன் குரூப் ஃபங்க்ஷனோட இன்னொரு நேம் என்னது மல்டி ரோ ஃபங்க்ஷன் அப்ப எப்படி கேட்டாலும் நீங்க எதை பத்தி தான் சொல்லணும் குரூப் ஃபங்க்ஷனை பத்தி தான் சொல்லணும் ஓகேவா குரூப் ஃபங்க்ஷன்ல மொத்தம் 5 ஃபங்க்ஷன் இருக்குப்பா ஓகேவா குரூப் ஃபங்க்ஷன்ல மொத்தம் எத்தனை ஃபங்க்ஷன் இருக்கு 5 ஃபங்க்ஷன் இருக்கு மேக்ஸ் மின் கவுண்ட் சம் ஆவரேஜ் ஓகேவா மேக்ஸ் மின் கவுண்ட் சம் ஆவரேஜ் நோட் பண்ணிக்கங்க group functionல எத்தனை functions இருக்கு 5 functions இருக்கு max min sum count average ஓகேவா அதே மாதிரி நம்ம group function யூஸ் பண்ணோம் அப்படினா some conditions இருக்கு group function யூஸ் பண்ணோம்னா என்ன இருக்கு some conditions இருக்கு மொத்தம் 7 conditions இருக்கு நான் அப்படியே நீங்க எடுக்கும்போது என்னென்ன condition அப்படினு சொல்லிடுறேன் சரியா ஓகேவா என்ன யூஸ் பண்றேன் அப்படினா count function யூஸ் பண்ண போறேன் ஓகேவா
என்ன ஃபங்க்ஷன் பார்க்கணும்? கவுண்ட். ஓகேப்பா. இப்போ நான் என்ன பண்ண போறேன் அப்படின்னா கவுண்ட் ஃபங்க்ஷன் யூஸ் பண்ண போறேன். இப்போ செலக்ட் நான் என்ன கொடுக்க போறேன் அப்படின்னா கவுண்ட். கவுண்ட் ஆஃப் நான் இங்க என்ன பண்றேன் 1 கொடுக்குறேன். டிஸ்பிளேல என்னப்பா வரும்? இப்போ என்ன வரும்? நான் கவுண்ட் ஆஃப் 1 கொடுத்தா எனக்கு டிஸ்பிளேல என்ன வரும்? என்ன வந்திருக்கு? ஏன் ஒண்ணுமே வரல? எதுமே இல்லாதனால என்ன வந்திருக்கு? எனக்கு 1 தான் எனக்கு டிஸ்ப்ளே ஆயிருக்கு. இதே எனக்கு கவுண்ட் ஆஃப் 2 கொடுத்தா எனக்கு என்ன டிஸ்ப்ளே ஆகும்? என்ன வரும்? இப்ப கவுண்ட் ஆஃப் நான் ஸ்டார் கொடுத்தா என்ன வரும்? ஸ்டார் கொடுத்தா என்ன வரும்? ஏன்னா அதுக்குள்ள இருக்கிறது வந்து ஒரே ஒரு வேல்யூ தான். அதுக்குள்ள இருக்கிறது எத்தனை கவுண்ட்? சிங்கிள் கவுண்ட் தான். ஓகேவா? கவுண்ட் அப்படிங்கிற ஃபங்க்ஷன் என்ன பண்ணும் அப்படின்னா ஸ்டார்ங்கிறது 1 அப்படியே. ஸ்டார்ங்கிறது 1, 2ங்கிறது 1 தான், 1ங்கிறது 1 தான். அப்போ கவுண்ட் அப்படின்னு கொடுத்தா என்ன பண்ணும்? கவுண்ட் பண்ணும். ஓகேவா? நம்ம என்ன கொடுத்திருக்கோம் அப்படிங்கறத கவுண்ட் பண்ணி நமக்கு சொல்லும். ஓகேவா? அந்த பர்టిక్యులரா உள்ள கொடுத்திருக்கிறது ஒரு காலமா எடுத்துக்கும். அந்த காலம்ல எவ்வளவு ரோஸ் இருக்குன்னு நான் கவுண்ட் பண்ணி தரேன். ஓகேவா? திஸ் இஸ் வாட். ஓகேவா? ஓகே. சரி. இப்போ என்ன பண்ண போறேன் அப்படின்னா நான் செலக்ட் பாருங்க, லிசன் பண்ணிட்டே வாங்க. ஓகேவா? செலக்ட் கவுண்ட் ஆஃப் நான் என்ன கொடுக்கிறேன்? ஸ்டார் அப்படின்னா எம்ப்ளாயிஸ் டேபிள் யூஸ் பண்றேன். இப்போ எனக்கு என்னப்பா கவுண்ட் வரும்? அப்படியே ஒண்ணுதான் வரும். ஸ்டார் தானே, ஸ்டார் ஒண்ணுதானே. எத்தனை காலம்ஸ் இருக்கு அத்தனை காலம்ஸ் காட்டுது. செலக்ட் யோசிச்சு சொல்லுங்க என்ன வரும்? எத்தனை ரோஸ் இருக்கோ அத்தனை ரோஸ் நமக்கு காட்டும். 107 ரோஸ் இருந்துச்சுன்னா 107 ரோஸ் காட்டும். எனக்கு என்னோட கவுண்ட் ஆஃப் ஸ்டார்னு கொடுத்தா எல்லா காலம்ஸ்லயும் எவ்வளவு ரோஸ் இருக்கு அப்படிங்கறத கவுண்ட் பண்ணி சொல்லிடும். ஓகேவா? செலக்ட் ஆஃப் நான் என்ன கொடுக்கிறேன்? கவுண்ட் ஆஃப் ஸ்டார் கொடுத்துச்சுன்னா எனக்கு எல்லா ரோஸ்லயும் எவ்வளவு காலம்ஸ் இருக்கு, சாரி எவ்வளவு ரோஸ் இருக்கு அப்படிங்கறத எனக்கு என்ன பண்ணி சொல்லிடும்? கவுண்ட் பண்ணி சொல்லிடும். அப்ப யாராவது உங்க டேபிள்ல எவ்வளவு ரெக்கார்ட் இருக்குன்னு கேட்டா என்ன பண்ணுவீங்க? கவுண்ட் ஆஃப் ஸ்டார் கொடுத்து என்ன பண்ணிடுவீங்க? அவங்கள்ட்ட கவுண்ட் சொல்லிடுவீங்க. எனக்கு இந்த டேபிள்ல இவ்வளவு ரெக்கார்ட்ஸ் தான் இருக்கு அப்படிங்கறத சொல்லிடுவீங்க. மேனுவலா போய் நீங்க செக் பண்ண அவசியம் இருக்கா? கிடையாது. ஓகேவா? புரியுதா நான் என்ன சொல்றேன்ட்டு? செலக்ட் ஸ்டார் போட்டா ஆல் காலம்ஸ் வரும், ஆனா கவுண்ட் போட்டா ரோஸ் வரும். எக்ஸாக்ட்லி. புரியுதா நான் என்ன சொல்றேன்னு? எல்லா காலம்ஸோட கவுண்டே எனக்கு எடுத்து கொடுக்கும். புரியுதா? சரி, நான் இப்ப என்ன பண்றேன்? இத வச்சுக்கோங்க. இது வந்து ஃபர்ஸ்ட் குறியா வச்சுக்கோங்க. ரோஸோட கவுண்ட்ஸ் வரும். காலம்னு சொல்லிட்டேனா? சாரி, ரோஸோட கவுண்ட்ஸ் வரும். ஓகேவா? காலமோட கவுண்ட்ல மேனுவலாவே போய் பாத்துக்கலாம். ஓகேவா? பல்கா இதுனா டேட்டாஸ்னா ஒரு 10,000 டேட்டாஸ் இருக்கும். அத நான் மேனுவலா ஸ்க்ரோல் பண்ணி பார்க்க முடியுமா? கண்டிப்பா முடியாது. ஆனா காலம் தான் என்ன இருக்கு? இருக்கிறது ஒரு 10 காலம் தான் இருக்கும். ஓகேவா? புரியுதா? சரியா? அடுத்தது என்ன அப்படின்னா நான் இப்ப என்ன பண்ண போறேன்? ஃபர்ஸ்ட் நேம் காலம் கொடுக்க போறேன். கவுண்ட் ஆஃப் ஃபர்ஸ்ட் நேம் காலம். இப்போ எனக்கு என்னப்பா வரும்? கவுண்ட் ஃபர்ஸ்ட் நேம்ல இருக்கிறது எல்லாத்தையும் எத்தனை ரோ இருக்கு அப்ப எனக்கு என்ன வரும்? 107 வருமா? வந்துருச்சா? ஓகேவா? சரி. கவுண்ட் என்னப்பா வரும்? மேனேஜர் ஐடி எவ்வளவு இருக்கு? மேனேஜர் ஐடில நல்ல இல்லாத லிஸ்ட் வரும். கவுண்ட் என்ன வரும்? கவுண்ட் வந்து 106 வரும். 6 வரும். இல்ல எல்லாமே வந்துரும். அது நல்லா இல்லையோ அது அதுக்கு தெரியாது இல்ல. ஒரு 106 வரும். ஏன் நல் வேல்யூல குரூப் ஃபங்க்ஷன் எப்போதுமே என்ன பண்ணும் அப்படின்னா நல் வேல்யூஸ் இக்னோர் பண்ணி ஃபர்ஸ்ட் கண்டிஷன் நோட் பண்ணிக்கங்க. குரூப் ஃபங்க்ஷன் இட் இக்னோர்ஸ் தி
வேல்யூ. குரூப் ஃபங்க்ஷன் என்ன பண்ணும்? நல் வேல்யூஸ் இக்னோர் பண்ணிடும். ஓகேவா? குரூப் ஃபங்க்ஷன் என்ன பண்ணும்? நல் வேல்யூஸ் இக்னோர் பண்ணிடும். சரியா? அப்ப குரூப்னா நம்ம யூஸ் பண்ண தேவையில்லை. மேக்ஸிமம் என்ன நோட் சம் ரிசல்ட் பண்ணிக்கிட்டே வாங்க. சரியா? சரியா? இப்போ என்னது குரூப் ஃபங்க்ஷன் ஃபர்ஸ்ட் கண்டிஷன் என்னது? நல் வேல்யூஸ் எடுத்துக்காது. இக்னோர் பண்ணு. இப்போ கவுண்டோட கான்செப்ட் புரிஞ்சிச்சா? கவுண்ட் ஆஃப் ஸ்டார் ன்னு கொடுத்தா என்ன நடக்கும்? கவுண்ட் ஆஃப் நான் பர்టిక్యులரா காலம் நேம் கொடுத்தா என்ன நடக்கும்? அந்த காலம்ல எத்தனை ரோஸ் இருக்குன்னு கவுண்ட் பண்ணி தரும். கவுண்ட் ஆஃப் ஸ்டார் ஃப்ரம் 2l ன்னு கொடுத்தா என்ன நடக்கும்? ஒண்ணுதான் காட்டும். ஏன்? நமக்கு ஒரு காலம் தான் இருக்கு, ஒரு ரெக்கார்டு தான் இருக்கு. கரெக்ட்டா? புரியுதா? இதுல எதுவும் டவுட் இல்லல? கிளியரா? சரி. அடுத்து நம்மள்ட்ட இருக்கிற ஃபங்க்ஷன் என்னது? அடுத்து என்ன பார்க்க போறோம்? மேக்ஸ் மின்னும் பார்ப்போம். அடுத்து என்ன பார்ப்போம்? மேக்ஸ் மின்னும் பார்ப்போம். சரியா? சரி. அடுத்து நான் என்ன பண்ண போறேன்னா select நான் என்ன பண்ண போறேன்? select max of salary column கொடுக்க போறேன். நான் என்ன கொடுக்க போறேன்? salary column. நம்ம என்ன டேபிள்னா எம்ப்ளாயீஸ். அந்த salary columnல எவ்வளவு வேல்யூ இருக்கோ இந்த மேக்ஸிமம் வேல்யூ. மேக்ஸிமம் சாலரினா என்னது? ஹையஸ்ட் salary நமக்கு எடுத்து கொடுக்கணும். காலம் வந்து நமக்கு என்ன பண்ணி கொடுக்கும்? ஹையஸ்ட் salary நமக்கு எடுத்து கொடுக்கும். ஓகேவா? மேக்ஸிமம் நான் மேக்ஸ் ஆஃப் salary கொடுத்தா எனக்கு என்ன கிடைக்கும் அப்படினா ஹையஸ்ட் salary என்னவோ ஹையஸ்ட் salary கிடைக்கும்பா. புரியுதா? மேக்ஸிமம் அப்படிங்கிறது என்னது? ஹையஸ்ட் salary என்னவோ அந்த ஹையஸ்ட் இதெல்லாமே நியூமரல்ஸ் தான் யூஸ் பண்ண முடியும். நாம ஸ்ட்ரிங்க்குலாம் போய் மேக்ஸ் நான் வந்து ஃபர்ஸ்ட் முடிச்சிடுறேன். அதுக்கு அப்புறம் உங்க டவுட் கேளுங்க. சரியா? அதுக்கு அப்புறம் என்ன நேமும் நம்ம போட்டுறணும்னா நம்ம என்ன பண்ணலாம்? செலக்ட் போட்டுட்டு ஃபர்ஸ்ட் நேம் போட்டு வெயிட். ஓகேவா? அடுத்து என்ன பண்ண போறேன் அப்படினா min of salary யூஸ் பண்ண போறேன். மினிமம் அப்படினு கொடுத்தா என்ன பண்ண நடக்கும்? min of salary கொடுத்தா நமக்கு என்ன ரிசல்ட்ல வரும்? நமக்கு அதான் வரும். மினிமம் ஆஃப் salary கொடுத்தா min of salary கொடுத்தா என்ன வரும்? லீஸ்டஸ்ட் salary நமக்கு என்ன வரும்? ரிசல்ட்ல வரும். ஓகேவா? அப்புறம் மேக்ஸிமம் ஆஃப் salary கொடுத்தா அந்த காலம்ல எது கிரேட்டஸ்ட் salary-யோ அந்த salary வந்துரும். min of salary கொடுத்தா அந்த காலம்ல எது மினிமஸ்ட் salary-யோ அந்த salary வந்துரும். சரியா? அடுத்து நான் திருப்பி என்ன யூஸ் பண்றேன் அப்படினா max of நான் என்ன யூஸ் பண்ண போறேன் அப்படினு பாத்தீங்கன்னா first name column யூஸ் பண்ண போறேன். நான் max of என்ன யூஸ் பண்ண போறேன்? first name column யூஸ் பண்ண போறேன். இப்ப max of first name column நான் யூஸ் பண்ணனா எனக்கு ரிசல்ட் வருமா வராதா? நம்பர் ஆஃப் ஸ்ட்ரிங் கவுண்ட் பண்ணுமா? நான் கவுண்ட் பண்ணனும் இங்க எதையாவது சொன்னனா எனக்கு கவுண்ட் பண்ணி இங்க மேக்ஸ் மீன கவுண்ட் பண்ணி வேல்யூ எடுக்குதா இல்ல கவுண்ட் பண்ணி வேல்யூ எடுக்குதா? லெட்டர்ஸ்ல வந்து எது பெரிய லெட்டர் இல்ல என்ன சொல்றீங்க? லெட்டர்ஸ்ல வந்து நேம் நேம்ல வந்து சென்டென்ஸ் இருக்குதுன்னா அது ஃபர்ஸ்ட் வந்துரும் அப்படி நினைக்கிறேன். எப்படி இப்படிலாம் யோசிக்கிறீங்க? கவுண்ட் ஃபங்க்ஷன் தான்ப்பா கவுண்ட் பண்ணும். மின் மேக்ஸ் ஏன்ப்பா கவுண்ட் பண்ண போகுது? அப்ப மின் மேக்ஸ் வந்து இன்டிஜர் கூட தான் யூஸ் ஆகுங்களா? நாங்க salary கம்பேர் பண்றதுக்கு salary-ன்னு எதுமே காலம் கொடுக்கலையே. அப்ப வந்து alphabetic orderல எடுக்கும்பா. alphabeticல எது கிரேட்டஸ்ட் ஓகேவா? அப்ப நான் max of salary z ல இருந்து எடுக்கும். ஓகேவா? புரியுதா நான் என்ன சொல்றேன்னு? max of first name column எனக்கு எதுல இருந்து எடுக்கும்? z ல இருந்து எடுக்கும். ஓகேவா? புரியுதா? அப்ப max of salary min of first name column கொடுத்தா என்ன நடக்கும்? a வரும். a லெவல்ல என்ன நேம் இருக்கோ அந்த நேம் வந்து எனக்கு டிஸ்ப்ளே ஆகும். ஓகேவா? ஓகேவா? புரியுதா? சரி. அடுத்து நம்ம அசெண்டிங் ஆர்டர் டிசெண்டிங் ஆர்டர் கொடுத்துறோம். அசெண்டிங் ஆர்டர் டிசெண்டிங் ஆர்டர்ல இருக்கு. ஆர்டர்ல அது ஆர்டர் பண்ணி கொடுக்கிறது பர்టిక్యులர் காலம்ல எனக்கு ஆர்டர் பண்ணி கொடுக்கிறதுக்காக. ஓகேவா? சரியா? ஓகேவா? சரி. அடுத்து என்ன திருப்பி இதை யூஸ் பண்ணிக்கிறேன். இங்க என்ன பண்ணிக்கிறேன்? max of star கொடுத்தா வர்க் ஆகுமா? ஆகலாம். max of
அப்படின்னு கொடுத்தா எனக்கு ஒர்க் பண்ணுங்க. மேக்ஸ் ஆஃப் ஸ்டார் கொடுத்தா ஒர்க் ஆகுமா ஒர்க் ஆகாது? ஒர்க் ஆகாதா? யாராவது ஒர்க் ஆகும்னு சொல்றீங்களா? ஒர்க் ஆகாது. கண்டிப்பா என்ன ஆகாது? ஒர்க் ஆகாது. அது மேக்ஸிமம் எந்த காலத்துல இருந்து மேக்ஸிமம் எடுக்கும்? ஓகேவா? எனக்கு எந்த காலத்துல இருந்து அது மேக்ஸிமம் எடுக்கும்? ஒவ்வொரு காலமும் ஒவ்வொரு டேட்டா டைப். கரெக்ட்டா? அப்ப அது என்ன எனக்கு என்ன ஆகாது? ஒர்க் ஆகாது. அப்போ செகண்ட் கண்டிஷன் நோட் பண்ணிக்கங்க. ஸ்டார் அப்படிங்கிற கீவேர்ட் குரூப் ஃபங்க்ஷன்ல கவுண்டோட மட்டும் தான் ஒர்க் ஆகும். ஸ்டார் அப்படிங்கிற கீவேர்ட் எது கூட மட்டும் தான் ஒர்க் ஆகும்? கவுண்ட் கூட மட்டும் தான் ஒர்க் ஆகும். ஓகேவா? ஸ்டார் அப்படிங்கிற கீவேர்ட் குரூப் ஃபங்க்ஷன்ல எது கூட மட்டும் தான் ஒர்க் ஆகும்? கவுண்ட் கூட மட்டும் தான் ஒர்க் ஆகும். தேர்ட் கண்டிஷன் என்ன அப்படினா கவுண்ட் மேக்ஸ் மின் இந்த மூணு ஃபங்க்ஷன் கூடயும் நம்ம நியூமரிக் காலமை யூஸ் பண்ணிக்கலாம், varchar காலமை யூஸ் பண்ணிக்கலாம். ஓகேவா? கவுண்ட் மின் மேக்ஸ் இந்த மூணு ஃபங்க்ஷன் கூடவும் நம்ம நியூமரிக் காலமே யூஸ் பண்ணிக்கலாம், varchar காலமே யூஸ் பண்ணிக்கலாம். ஓகேவா? varchar காலம்னா நீங்க சொல்றது alphabetic columns யூஸ் பண்ணிக்கலாம். டேட்டா டைப் தான் அது. உங்களுக்கு புரியறதுக்காக சொல்றேன். ஓகேவா? புரிஞ்சிச்சா? அப்ப எத்தனை கண்டிஷன் இப்ப வரைக்கும் சொல்லிருக்கேன்? மூணு கண்டிஷன். ஃபர்ஸ்ட் கண்டிஷன் என்னது? குரூப் ஃபங்க்ஷன் நல்வரிசை எடுத்துக்காது. ஓகே. ஸ்டார் வந்து கவுண்ட் கூட மட்டும் தான் ஒர்க் ஆகும். ஓகே. கவுண்ட் பைட்ஸ் மினிமம் வந்து இன்டிஜர் ஸ்ட்ரிங் மட்டும் தான் யூஸ் ஆகும். இன்டிஜர் கூட மட்டும் தான் யூஸ் ஆகும். ஓகேவா? அடுத்து என்ன பார்க்க போறோம் அப்படினா என்ன இருக்கு? சம் மேக்ஸ், சம் ஆவரேஜ். அடுத்து என்ன அப்படினா நான் என்ன பண்ண போறேன் அப்படினா select நான் என்ன கொடுக்க போறேன்? sum of என்ன கொடுக்க போறேன்? salary. இந்த sum அப்படிங்கிறது நம்ம ஜெனரலா சொல்லுவோம் ஒரு group of data இருந்துச்சுன்னா அந்த group of data நமக்கு என்ன பண்ணி தரணும்? ஆட் பண்ணி. நம்ம சாலரியில எவ்வளவு salary இருக்கோ அவ்வளவு salary நமக்கு என்ன பண்ணி கொடுத்துரும்? டோட்டல் பண்ணி கொடுத்துரும். அதுக்காக தான் sum யூஸ் பண்றோம். இப்ப டோட்டலா ஃபர்ஸ்ட் நேம் காலம் எனக்கு அக்செப்ட் ஆகுமா? வராது. சம் பண்ணி அப்ப நியூமரிக் கூட மட்டும் தான் வர்க் ஆகும். அப்ப ஆவரேஜ் எது கூட மட்டும் தான் வர்க் ஆகும்? ஆவரேஜ் எது கூட மட்டும் தான் வர்க் ஆகும்? நியூமரிக் கூட தான். ஆவரேஜ் அப்படிங்கிற ஃபங்க்ஷன் எதுக்காகப்பா? ஓகேவா? அப்ப ஃபோர்த் பாயிண்ட் நோட் பண்ணிக்கங்க. இது ஆவரேஜ் காலமும் சம் காலமும் எது கூட மட்டும் தான் வர்க் ஆகும்? நியூமரிக் ஃபங்க்ஷன்ஸ் கூட மட்டும் தான் வர்க் ஆகும். ஓகேவா? அத நோட் பண்ணிக்கங்க. எப்படி வேணுமோ உங்களுக்கு புரியுற மாதிரி நோட் பண்ணிக்கங்க. இது ஒரு கண்டிஷன் தான். நோட் பண்ணிட்டீங்களா? இப்ப கிளியரா கான்செப்ட் வைஸ் கிளியரா ஒவ்வொரு ஃபங்க்ஷனும் எப்படி எப்படி யூஸ் ஆகும் தெரிஞ்சிச்சா? ஃபர்ஸ்ட் என்னது? மேக்ஸ் மின் கவுண்ட் ரெண்டு காலமே அக்செப்ட் பண்ணும். சம் ஆவரேஜும் நம்பர் காலம் மட்டும் தான் அக்செப்ட் பண்ணும். ஸ்டார் எது கூட மட்டும் தான் வர்க் பண்ண வைக்க முடியும்? கவுண்ட் கூட மட்டும் தான் வர்க் பண்ண வைக்க முடியும். புரியுதா? ஓகேவா? சரி சரி. இப்போ என்ன பண்ணலாம்? நீங்க கேட்ட கான்செப்ட்டுக்கு வரலாம். நான் என்ன பண்ணிக்கிறேன்? இதை மட்டும் எடுத்துக்கிறேன். ஓகேவா? இந்த ரெக்கார்டை மட்டும் எடுத்துக்கிறேன். நெக்ஸ்ட் பேஜ்க்கு போயிடுவோம். இப்போ இந்த கொரிய நான் இது ரன் பண்ணனா எனக்கு என்ன ரிசல்ட் கிடைக்கும்? மேக்ஸிமம் salary காட்டும். இப்போ எனக்கு இந்த மேக்ஸிமம் salary கண்டிப்பா ஒருத்தவங்க எடுத்திருப்பாங்க இல்லையா? அவங்களோட நேம் எனக்கு டிஸ்ப்ளே ஆகணும் அப்படின்னா நான் என்ன பண்ணிக்கலாம்? என்ன பண்ணலாம்? இங்க ஃபர்ஸ்ட் நேம் காலம் கொடுக்க முடியுமா? என்ன பண்ணேன்? நான் இப்போ என்ன பண்றேன் அப்படின்னா select first name comma max of நோட் பண்ணாதீங்க, இது ஒரு தப்பு. ஓகேவா? என்ன அப்படின்னா select first name comma max of salary from என்ன கொடுத்திருக்கேன்? employees. நான் என்ன பண்ண ட்ரை பண்ணிருக்கேன்னா எனக்கு ஃபர்ஸ்ட் நேம் வரணும். எனக்கு ஃபர்ஸ்ட் நேம் யாரோட ஃபர்ஸ்ட் நேம் வரணும்? max of salary யார் எடுத்திருக்காங்களோ அவங்களோட ஃபர்ஸ்ட் நேம் வரணும் அப்படின்னு சொல்றேன். இப்போ ஒண்ணு மட்டும் எனக்கு சொல்லுங்க. நான் என்ன பண்ணல? எதுமே கண்டிஷன் கொடுக்கல. நான் என்ன பண்ணல? கண்டிஷன் ஏதாவது வேற கிளாஸ்ல ஏதாவது கண்டிஷன் கொடுத்திருக்கேனா? கொடுக்கல. இப்போ நான் இங்க செலக்ட் ஃபர்ஸ்ட் நேம் செலக்ட் பண்றேன்ப்பா. அப்ப கண்டிஷன் கொடுக்காதப்ப நான் ஃபர்ஸ்ட் நேம் காலமா செலக்ட் பண்ணனா எனக்கு எத்தனை ரோப்பா வரும் ரிசல்ட்ல?
ரிசல்ட்ல எத்தனை ரோ வரும்? வெறும் நான் செலக்ட் ஃபர்ஸ்ட் நேம் காலம் ஃப்ரம் எம்ப்ளாயிஸ் கொடுத்தனா அது ரோல் எவ்வளவு ரிசல்ட் வரும்? ஏனா ரெண்டு ஈக்குவலா இருக்காது. மேக்ஸிமம் salary வந்து ஒருத்தரோட இல்ல நான் என்ன கேக்குறேன்னா வாட் இஸ் மை क्वेश्चनனா செலக்ட் ஃபர்ஸ்ட் நேம் ஃப்ரம் எம்ப்ளாயிஸ் கொடுத்தனா எனக்கு ரோல் எவ்வளவு ரிசல்ட் வரும்? 107 ரோஸ். அப்ப மேக்ஸ் ஆஃப் ரோ கொடுத்தனா ஒன்னு தான் வரும். அப்ப எல் ஷேப்ல நம்ம எப்பயாவது ரிசல்ட் பாத்துறோம்னா ஒரு ரோ 107 ஒரு ரோ வந்து ஒரு ரோ பக்கத்துல உள்ள காலம் ஒரு ரோ மட்டும் டிஸ்ப்ளே பண்ற மாதிரி நம்ம ரிசல்ட் பாத்துறோமா? அப்படி எல் ஷேப்ல நம்மளால என்ன பண்ண முடியாது? ரிசல்ட் எடுக்க முடியாது. அப்ப நீங்க இன்னொரு கண்டிஷன் நோட் பண்ணிக்கங்க. ஒரு குரூப் ஃபங்க்ஷன் காலம் யூஸ் பண்றப்ப பக்கத்துல ஒரு இண்டிவிஜுவல் காலம் நம்மளால யூஸ் பண்ண முடியாது. ஒரு குரூப் ஃபங்க்ஷன் காலம் யூஸ் பண்றப்ப பக்கத்துல என்ன பண்ண முடியாது? ஒரு இண்டிவிஜுவல் காலம் யூஸ் பண்ண முடியாது. அந்த இண்டிவிஜுவல் காலத்தை கண்டிப்பா நம்ம என்ன பண்ணி ஆகணும்னா குரூப் பை அப்படின ஒரு கிளாஸ்ல போ. இத நீங்க கன்ஃபியூஸ் பண்ணிக்க வேணாம். இத மட்டும் சொல்லுங்க. ஓகேவா? ஒரு குரூப் ஃபங்க்ஷன் காலம் பக்கத்துல ஒரு இண்டிவிஜுவல் காலமா நம்மளால என்ன பண்ண முடியாது? யூஸ் பண்ண முடியாது. ஓகேவா? நோட் பண்ணிக்கங்க. கான்செப்ட் வைஸ் சொல்லவா? ஓகே. இப்போ நான் இங்க என்ன பண்றேன் அப்படினா அந்த மேக்ஸ் ஆஃப் salary எடுத்துறேன்ப்பா. இப்போ இங்க என்ன பண்றேன்? select first name from என்ன கொடுக்கிறேன் இங்க? employees அப்படிங்கிறது மட்டும் கொடுக்கிறேன். ஓகேவா? எனக்கு எத்தனை ரோப்பா டிஸ்ப்ளே ஆகுது? மொத்தம் 107 ரோஸ் டிஸ்ப்ளே ஆகுது. இதுவே நான் திருப்பி என்ன பண்ணிக்கிறேன்? காப்பி பண்ணிக்கிறேன். காப்பி பண்ணி கீழ போட்டு என்ன பண்ணிக்கிறேன் அப்படினா மேக்ஸ் ஆஃப் salary கொடுக்க போறேன். இங்க என்ன கொடுக்க போறேன்? மேக்ஸ் ஆஃப் salary கொடுக்க போறேன். சரியா? மேக்ஸ் ஆஃப் நான் என்ன கொடுக்க போறேன்? salary கொடுக்க போறேன். ஓகேவா? இப்போ எனக்கு என்ன வரும்? 24,000. இப்போ இது இங்க எனக்கு எத்தனை ரோ வருது ரிசல்ட்ல? ஒரு ரோ. அப்ப நான் இத ஃப்ரெஷ் பண்ணும்போது எனக்கு எத்தனை ரோ வந்துச்சு? 107 ரோஸ். இப்போ இதே நான் பக்கத்துல தூக்கி போட்டனா ஒரு காலம்ல எனக்கு 107 ரோ வரும். பக்கத்து காலம்ல ஒரு ரோ. இப்படி ரிசல்ட் வருமா நான் கேக்குறேன். கண்டிப்பா என்ன வராது? வராது. கரெக்ட்டா? அப்ப பக்கத்துல ஒரு குரூப் ஃபங்க்ஷன் காலம் பக்கத்துல நம்மளால என்ன பண்ண முடியாது? ஒரு இண்டிவிஜுவல் காலம் நல்லா என்ன யூஸ் பண்ண முடியாது? யூஸ் பண்ண முடியாது. ஓகேவா? இது ஒரு குரூப் நீங்க நோட் பண்ணிட்டீங்களா? ஓகேவா? எனக்கு என்ன நான் இதை ட்ரை பண்ண எனக்கு என்ன எரர் அடிக்குது? not a single group function. ஓகேவா? இது சிங்கிள் குரூப் ஃபங்க்ஷன் குள்ளார இந்த கான்செப்ட் இல்ல அப்படினு எரர் அடிக்குது. ஓகேவா? சரி சரி இது வரைக்கும் போதும். பேலன்ஸ் நாளைக்கு கண்டினியூ பண்ணலாம். சரியா? அவங்க வெயிட் பண்றாங்க. இப்போ எது வரைக்கும் இன்னும் நான் உங்களுக்கு இன்னும் ப்ரூஃப் பை யூஸ் பண்றது எப்படின்னு சொல்லிட்டு நாளைக்கு பார்க்கலாம். ஓகேவா? நாளைக்கு எத்தனை மணிக்கு வரீங்க? about 10 சரி வந்துடுறீங்களா எல்லாரும்? ஆமா. சரி 10 மணிக்கு வந்துடுறீங்களா? 10 to 12. ஓகேவா? சரி வந்துருங்க. நான் டைமிங் போஸ்ட் பண்ணிடுறேன் 10 to 12. ஒரு நிமிஷம் ஆன்லைன் கட் பண்ணிட்டேன். ஹாய் இப்போ ஆன்லைன்ல உள்ளவங்க நாளைக்கு 10 to 12 பா கிளாஸ். ஓகேவா? ஓகே ஓகே. தேங்க் யூ. பை. யா. Thank you. Thank you.